Hello friends, welcome back to Play Tamil. இப்போ ரீசெண்டாக நம்ம அனிமே சைட்லேருந்து பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அண்ட் அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம சோலோ லெவலிங் சீசன் 3 எப்போ ப்ரோ வரும்னு சொல்லிட்டு இன்கேஸ் நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டான நியூஸ். ஏன்னா நம்ம 2028 வரைக்கும் வரவே வராதுன்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது நம்ம கிரன்ச்சி ரோலோட சிஇஓ ப்ளஸ் நம்ம சோலோ லெவலிங்கோட கிரியேட்டர்ஸ் இருக்காங்களோ அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு லைன் அப்பில் எக்கச்சக்கமான அனிமேஸ் இருக்கான். அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அனிமையோட ஒரு ரேஜ் அண்ட் நிறைய பேர் பாப்புலாரிட்டிலாம் பயங்கரமாக இருக்குது. எல்லா அனிமேஸ்லையும் நல்லா டிமாண்டிங்காகவே போயிட்டுருக்கான். அண்ட் அதனால் இவர் வந்து மிச்சம் மீதி இருக்க ஒர்க்லையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ எல்லா அனிமேஸ்க்கும் ஒரு லெவலான ஒரு ஈக்குவாலிட்டி அண்ட் இம்பார்ட்டன்ஸ் வர தராங்க, விச் இஸ் நல்லது தான். அண்ட் அதே மாதிரி நம்ம சோலோ லெவலிங் அந்த லைன் அப்பில் பார்த்தோம்னா நம்ம 2028 தான் கொஞ்சம் எதிர்பார்க்க முடியும். அண்ட் அதில் கொஞ்சம் மேக்கிங் வைஸ்லையும் பார்த்தா கொஞ்சம் ஷாக்கிங்கான அப்படியே தந்திருக்காரு. ஈச் எபிசோட்ஸ்க்கு லைக் ஒரு 10 months கிட்ட தான் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது என்னையா சொல்கிறீங்க, 10 months ஒரு எபிசோடுக்கா? ஸோ அந்த லெவலில் அவங்க எஃபர்ட்லாம் போட்டு ஒரு எபிசோடை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம தான் புரிஞ்சுக்கணும். பட் என்ன இருந்தாலும் நிறைய பேர் பெட்டிஷன்ஸ் ப்ளஸ் நிறைய ரெக்வஸ்ட்லாம் கேட்டுட்டு இருக்காங்க டேரெக்டாக கிரியேட்டர்ஸ்கிட்டையும். அண்ட் அது கொஞ்சம் இன்னும் ரொம்ப அதிகமாக இருந்தால் மேபி அது கொஞ்சம் அவங்க சீக்கிரமாக ஃபார்வர்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வெறும் 6 months தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3 பார்த்துடலாம். ஃபைனலி வருது. ஏன்னா அது எனக்கும் பர்சனலாக தெரியும். நான் கடைசியாக பார்த்தீங்கன்னா 2020 நினைக்கிறேன் அப்போதுலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்போயா இந்த சீசன் 3 வரும்னு சொல்லிட்டு எல்லா வருஷமும் அந்த ஒரு அப்டேட் தருவாங்க, இந்த வருஷம் வரப்போகுதுன்னு. பட் எல்லா டைம் இது கொஞ்சம் வராமல் போயிருக்கு. ஆனால் இந்த வாட்டி நல்லா கொஞ்சம் கன்ஃபார்ம்ட். அண்ட் இந்த அக்டோபர் கண்டிப்பாக நம்ம அதை பார்த்துடலாம்னு சொல்லிட்டு நல்லா கொஞ்சம் கன்ஃபார்மிங்கான ஒரு அப்டேட் தந்துட்டாங்க. பை த வே இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம எம்எக்ஸ் பிளேயர் சைட்லேருந்து ஒரு புது விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒன் பஞ்ச் மேன் எல்லாத்தையும் டேட்டா அங்கேயும் ரிலீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் என்ன வெறும் ஜாப்பனீஸ் அண்ட் வெறும் ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும்தான். அதான் எனக்கே புரியல, டப்பு தான் பண்ணுறீங்க, அது கொஞ்சம் நம்ம ரிலீஜன் லாங்குவேஜில் இன்னும் டப் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு லைக் நம்ம தமிழ்லேருந்து தெலுங்கு டப்லாம். பட் அதை அவங்க பண்ணலை, வெறும் ஹிந்தி டப் மட்டும் பண்ணிட்டு நைஸாக விட்டுருக்காங்க. பட் அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய அனிமேஸ்லாம் வந்து அங்கே வந்திருக்கு. ஸோ பார்ப்போம், ஹோப் மேபி ஃப்யூச்சரில் நம்ம எம்எக்ஸ் பிளேயரும் தமிழ் டப்டோட கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் நம்ம டேண்டோ பார்த்தீங்கன்னா சீசன் 2 அப்கமிங் நம்ம ஜூலை 3 தான் ரிலீஸ் ஆக போகுது கிரன்ச்சி ரோல் ஆப்பில். அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மூவியும் ரிலீஸ் ஆகும். அண்ட் வேர்ல்டு வைட் ஃபுல்லாக அந்த மூவி தான் வந்து ஓட போகுது. பட் இது வரைக்கும் நம்ம இந்தியாலையும் அது வந்து கரெக்டாக ரிலீஸ் ஆகிருமான்னு கேட்டிங்கன்னா அதான் தெரில. ஸோ நானும் அது கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கேன் அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் வரட்டும்னு சொல்லிட்டு. பட் அந்த மூவியோட செக்மெண்ட் தான் அப்படியே நம்ம சீசன் 2 ஜாயின் ஆகுமா. ஸோ அதனால் அது இன்கேஸ் நம்ம இந்தியாவில் ரிலீஸ் ஆகலன்னா கூட நம்ம டேட்டா சீசன் 2 பார்ப்போம்ல, அந்த டைமில் அதை அப்படியே பார்த்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு. பட் இன்கேஸ் இன்னும் நீங்கள் டேன் 1 சீசன் 1 பார்க்காம இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக கிரன்ச்சி ரோல் ஆப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்லாம் வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், ஃபேமிலியாக பார்த்துடாதீங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் அடல்ட் காமெடியோட மிக்ஸ்டரோட பண்ணியிருப்பாங்க. ஆனால் நல்லபடியாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பிளாக் க்ளோரோட நெக்ஸ்ட் இப்போ மாங்கா பார்த்தீங்கன்னா அதோட 2 நியூ சாப்டரை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நல்ல விஷயம். ஏன்னா பிளாக் க்ளோர் வந்து நடுவில் ஸ்டக்காக இருந்தது. அது என்ன எக்ஸாக்ட் ரீசன் எனக்கும் தெரில. பட் அவங்க அதுக்கப்புறமா அது பண்ணவே இல்லை. நானும் அனிமே சைடில் ஃபுல்லாக அதை கவர் பண்ணி வச்சிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் தெரிஞ்சது அது அனிமே நெக்ஸ்ட்டு ஃபார்வர்டு, ஏன்னா மாங்காவே வராமல் இருக்கா. ஸோ அது எப்படி நெக்ஸ்ட் அவங்க அனிமே பண்ண முடியும்னு. அண்ட் இப்போ அதோட நியூவான 2 சாப்டர்ஸ் வந்துருக்கு. அட்லீஸ்ட் அதை ஸ்டார்ட் ஆச்சு பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து ஃபைனலான கன்க்ளூஷனான ஒரு ஆர்க்காக இருக்க போதுன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஹோப் கொஞ்சம் ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சா தான் நல்லாயிருக்கும். நடுவில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. பிளாக் க்ளோர் அனிமே பார்த்துருந்தா நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கோம். பை த வே இதுக்கு நடுவில் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்தும் தனியாக ஒரு மூவி ஆட்டம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பிளாக் க்ளோரோட. இன்கேஸ் அதை நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா அது ஒரு தடவை செக் பண்ணுங்கள். அல்டிமேட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம சில நியூவான அனிமேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம த கொரில்லாஸ் காட்ஸ் கோ டு கேர்ள்னு சொல்லிட்டு வினோதமான ஒரு டைட்டிலோடு இப்போ நம்ம கிரன்ச்சி ரோல் ஆப்பில் இந்த அனிமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீக்லி ஒரு எபிசோடோட தான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் லைனப்பில் எக்கச்சக்கமான அனிமேஸ் இருக்குது. பை த வே இந்த அனிமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எப்படி இருந்துருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்கள் ரிவ்யூவும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் புதுசாக வந்திருக்கா. இனிஷியலி 2-3 எபிசோட் தான் வந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அது இன்னும் நானும் பார்க்காம இருக்கேன். லைக் அது என்ன கான்செப்ட்னு கூட நான் இன்னும் பார்க்கலையா. ஸோ அதனால் பொறுமையாக பார்த்துடலான்னு. அண்ட் நம்ம ஃபயர் ஃபோர்ஸோட சீசன் 3 கூட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீக்லி ஒரு எபிசோடோட ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி சீசன் 1 and 2 எல்லாம் நானும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்காக தனி இன்னும் ரிவ்யூ வீடியோவில் ரெடி ஆகிட்டு இருக்குது. நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஆனால் இன்கேஸ் இன்னும் நீங்கள் ஃபயர் ஃபோர்ஸை பார்க்கலன்னா
டெஃபினட்டாக போய் பாருங்கள். ஏன்னா சீசன் 3 இப்போ போயிட்டுருக்கா. இப்போ நீங்கள் கரெக்டாக சீசன் 1 ஈச் சீசனில் 24 எபிசோட்ஸுங்க. அதை முடிக்கிறதுக்கே கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் அதுக்குள்ளே நம்ம சீசன் 3 எல்லா எபிசோட்ஸ் வந்துருமா. ஸோ அட் டைம் நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்த மாதிரி ஒரு கவர் ஆயிரும். அண்ட் அப்கமிங் இன்னும் சீசன்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது பர்சனலி ஸ்டோரி அது எப்படி கொண்டு வராங்கன்னு. ஆனால் கண்டிப்பாக அதுக்குள்ளே சீக்கிரமெல்லாம் புரியாது. அது நிறைய பெரிய ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. என்னென்னமோ அவங்கெல்லாம் நிறைய பெரிய பெரிய டேர்ம்ஸ்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ பார்ப்போம். அண்ட் ஃபைனல் நம்ம அட்டாக் ஆன் டைட்டன்ஸோட எல்லா எபிசோட்ஸுமே இப்போ நம்ம அவைலபிளாக இருக்குது. சீசன் 4ஓட ஃபைனல் சாப்டர்ஸ்லையும் 2 பார்ட் இருந்தது பார்த்தீங்களா. அதுவும் இப்போ நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க நம்ம அனிமே டைம்ஸில் தான். ஸோ இன்கேஸ் நம்ம அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் நீங்கள் பார்க்கணும் இருந்தீங்கன்னா எல்லா எபிசோட்ஸ் இருக்கா. ஸோ டேரெக்டாக நீங்கள் போய் பார்த்துடலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு நம்ம அனிமே சைடில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்து அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நோட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம டாப் 10 அனிமே லிஸ்ட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இன்னும் அது ஃபுல்லாகவே என்ன ஃபுல் ஃப்ளெஜ்டாக எடுக்க முடியாமல் இருக்கேன். அதுக்கு மெயின் ரீசன் நானும் சில அனிமேஸ்லாம் இன்னும் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன்னா. ஸோ அதனால் நானும் இன்னும் கொஞ்சம் ஜட்ஜ்மெண்டல் மைண்டாக இருக்கேன். இது எடுக்கலாமா வேணாமா இது ஸ்கிப் பண்ணலாமான்னு. ஸோ அதனால் அது இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டான லிஸ்ட் அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக வரும். ஏன்னா மேக்ஸிமம் நானும் எல்லா அனிமேஸை கவர் பண்ணிட்டேன். ஆனால் என்ன புது அனிமேஸும் அவங்க பாட்டுன்னு பின்னாடி ரிலீஸ் பண்ணிகிட்டே வராங்க. இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேயே எடுத்தோன்னு வச்சிங்களேன். நம்ம டெவில் மேக்கர் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அதுவும் இன்னும் அது கவர் பண்ணோம். இந்த மாதிரி நிறைய அனிமேஸ் இருக்குது. பட் என்ன இப்போதைக்கு நம்ம தமிழ் டப்டு மட்டும் கவர் பண்ணுறோமா. ஸோ அதனால் அது கொஞ்சம் ஓகே ஃபஸ்ட் நம்ம தமிழ் டப்டு எல்லாம் வந்துருக்கோம். அதை கவர் பண்ணிவிட்டு லிஸ்ட் வைஸில் நம்ம மேக் பண்ணிடலான்னு. ஆனால் அந்த அனிமேஸும் நான் கண்டிப்பாக பார்ப்பேன். அது நம்ம தமிழில் இருக்கோ இல்லையோ. ஏன்னா மேக்கிங் வைஸில் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா டாப் நாச்சாக பண்ணியிருக்காங்க அதுக்காகவே. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இப்போதைக்கு நீங்கள் என்ன அனிமே பார்த்துட்ருக்கீங்க இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு அனிமே என்ன சஜஸ்ட் பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கோ பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in the next video. Bye guys.